ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல நம்முடைய ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்த வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் அவரிடத்தில் சொல்லியிருந்தார். அப்படி பலி செலுத்த போகும்போது பலிபீடத்தின் மேல் அவனை படுக்க வைத்து கட்டைகளை அடுக்கி அவர் பலி செலுத்த தன்னுடைய கத்தியை ஓங்குகிறார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தருடைய தூதனானவரால் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டு ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை குறித்து அவரிடத்தில் தெரியப்படுத்தி பின்பு புதரில் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை காண்பிக்கிறார். அந்த ஆட்டுக்கடாவை இருவருமாய் கூடி பலி பின்பு வீடு திரும்புகிறார்கள். அப்படி அந்த பலி செலுத்தின இடத்திற்கு ஆபிரகாம் யெகோவா ஈரே என்று பெயரிடுகிறார். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்ற அர்த்தத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, இந்த இயேசு எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி துவங்கி இன்றைக்கு 50வது நாளிலே வந்து நிற்கிறோம். 50 நாட்களும் 50 செய்தியை, அநேக வார்த்தைகளை இருதயத்திலே தந்து பரிசுத்த ஆவியானவர் நடத்தி வந்திருக்கிறார். நேற்றைய தினத்துல நாளைய குறித்து என்ன வார்த்தையை பேசுவது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது இந்த 50 நாட்கள் நடத்தின தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை எப்படி பேசுவது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு கிடைத்த ஒரு வார்த்தை, பார்த்து கொள்வார், பார்த்து கொள்வார். தேவனாகிய கர்த்தர் 50 நாட்கள் நடத்தி இருக்கிறார். இந்த இயேசு எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் போது 1வது நாளிலே அநேக கலக்கத்தோடும் பயத்தோடும் அநேக எதிர்மறையான எண்ணங்களோடும் காணப்பட்டு கொண்டிருந்தேன். ஆனால் தேவனாகிய கர்த்தர் 50 நாட்கள் என்னை நடத்தி இருக்கிறார். 50 வார்த்தைகளை தந்து அநேக வார்த்தைகளால் பேச வைத்திருக்கிறார். இப்படி அவர் செய்து நடத்துவார் என்றால் இனிமேலும் அவர் நடத்துவார், இனிமேலும் அவர் பார்த்து கொள்வார் என்ற அந்த தைரியத்தோடு கூட இந்த வார்த்தையை நான் பிடித்துக் கொண்டேன். என் தேவனாகிய கர்த்தர் 50 நாட்கள் நடத்தி இருக்கிறார். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து கொள்வார் என்று நிச்சயத்திருங்கள். இந்த இடத்திலே நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க வேண்டும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனம். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், ஈசாக்கு தன் தகப்பனிடத்தில் கேட்கிறான், நெருப்பும் கட்டையும் இருக்கிறதே அப்பா, தகனபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமிடத்தில் கேட்கிறான். அப்படி கேட்கப்பட்ட கேள்விக்கு ஆபிரகாம் பதில் சொல்லுகிறார், தேவன் தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்று நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்திருந்த அந்த அளவில்லாத அன்போடும் அவர் பார்த்து கொள்வார் என்று நம்முடைய ஆபிரகாம் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே காணப்பட்டு கொண்டிருந்தாலும் அதை குறித்து கலங்க வேண்டாம், அழ வேண்டாம், புலம்ப வேண்டாம். நீங்கள் என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் போய் அவருடைய நாமத்துக்கு மகிமையான காரியங்களை செய்து அவரிடத்தில் விசுவாசமாகவும் நம்பிக்கையாகவும் இருந்து அவர் சமூகத்தை நாடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்வார் என்று இந்த நாளிலே உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற அவமானங்களை, பாடுகளை, வேதனைகளை, வலிகளை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவன் அல்ல. எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும்படி தன் சொந்த குமாரனையே பூமியில கொடுத்து அவரை இந்த சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்து அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்த தேவனை ஒரு நாளும் மறவாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவருடைய சமூகத்தை நாடுங்கள். என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Thank you. God bless you.